பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். Sivaraj International School of Management Studies and Catering Technology, BSc Hotel Management and Catering Science, Diploma in Hotel Management and Tourism படிப்பிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மாதம்பட்டியில் ஓர் அற்புதம், பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். Phone 9943299440. சுஜாதா ஜூசர் மிக்சி மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ கணேஷ் மில் ஸ்டோர், கோயம்புத்தூர். கால் 9894966652. திருக்குறள் அதிகாரம் வலியறிதல். குறள் எண் 472. ஒல்வது அறிவது அறிந்ததன் கண் தங்கி செல்வார்க்கு செல்லாதது இல். தன்னால் என்ன முடியும் என அறிந்து அதிலேயே உறுதியாக செயல்படுபவர்களுக்கு முடியாததே இல்லை. வணக்கம் அன்பு நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. பாஜக தோல்வி முகத்தில் இருக்கிறதா? பாரத பிரதமர் நரேந்திர மோடி தோல்வி பயத்தில் இருக்கிறாரா? அதனால் தான் இப்படி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறாரா? அதனால தான் ஹிந்து முஸ்லீம் பிரச்சனை எடுக்கிறாரா? எப்போயுமே வளர்ச்சின்னு பேசிகிட்டு இருக்கிறவங்க திடீர்னு இப்போ இந்துக்கள் முஸ்லீம்கள் இந்துக்களுடைய சொத்து எடுத்து முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க, பிள்ளை பெறுறவங்க ஊடுருவல்காரர்கள் அப்படிங்களா அந்த பேச்செல்லாம் எதனால் வந்தது அப்படின்னா, பாஜகவுக்கு முதல் கட்ட வாக்குப்பதிவு நடந்த இடங்களில் பூரா படுதோல்வின்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்தடுத்த வாக்குப்பதிவுலாம் நடக்க போகிற இடங்களில் பூரா தோல்வி தாங்கிறது தெரிஞ்சு போச்சு. இது எல்லாமே முதல் கட்ட தேர்தலில் இறங்கும் போது தான், அடுத்தடுத்த தேர்தலில் இறங்கும் போது தான், அதனால தான் இந்து முஸ்லீம் பிரச்சனை எடுத்துருக்கிறாங்க அப்படின்னு எல்லா பக்கமும் பேசுகிறாங்க. இதை எதிர்க்கட்சி தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேலேருந்து, காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர்கள் ராகுல் காந்திலேருந்து, பிரியங்கா காந்திலேருந்து நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்மளுடைய சமீப காலமாக நான் கொடுத்த பேட்டிகளில் என்கிட்ட கேள்வி கேட்குறவங்களும் அப்படி கிளம்பிட்டாங்க. முதல் கேள்வி என்ன வைப்பாங்க? பிஜேபி பயந்துருச்சா, நரேந்திர மோடி பயந்துட்டாரா அப்படின்னு தான் முதல் கேள்வியே கேட்குறாங்க. நீங்கள் ஒரு 3-4 பேட்டி கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவருடைய முதல் கேள்வியே பாஜக ஏன் இப்படி பேசுது, பாரத பிரதமர் ஏன் இப்படி பேசுகிறாருன்னா அப்போ பயந்துட்டாரா அப்படின்னு தான் பார்க்குறாங்க. அப்போ நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, பிரச்சனை என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம், உண்மை என்ன அப்படிங்கிற பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன பிரச்சனை என்னென்னா, இப்போ இந்த ஹிந்து முஸ்லீம் அப்படின்னு கொண்டு வந்தது தான் பிரச்சனை. அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அந்த ஹிந்து முஸ்லீம்ங்கிறதுல பாரத பிரதமர் ரொம்ப தெளிவாக ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாரு. அது அதற்கு பிறகுலாம் எல்லா இடத்துலையுமே அவர் அதை பேசினதை திரும்பி ரீஇன்ஸ்டேட் பண்ணுறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் இந்தியர்களுடைய சொத்துக்களை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துருவேன் அப்படின்னா உங்களுடைய தாலி வரைக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். அதை பிரியங்கா காந்தி அவர்கள் வேற ஒரு இடத்துல பேசும்போது ரொம்ப தெளிவாக நேர இருக்கக்கூடிய மக்களை பார்த்து உங்களுடைய சொத்துக்கள் அவர்களுடைய சொத்துக்கள் எல்லாருடைய சொத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அது ஒரு மேல் தட்டு மக்களுக்கோ சோகால்டு அல்லது மேல் வர்க்க மக்களுக்கோ அல்லது கோடீஸ்வரர்களுக்கோ மட்டும் இல்லை, பட்டியலினத்தவர்கள் இருந்து பணக்காரர்கள் வரைக்குமான எல்லாருக்குமானது அப்படின்னு அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. அதைத்தான் பாரத பிரதமர் சொல்லியிருக்காருங்கிற நம்ம பார்க்குறோம். ஸோ இவர்கள் அதை மறுக்கலை. சாம் பிட்ரோட அதை ரீஇன்ஸ்டேட் பண்ணுறாரு. ராகுல் காந்தி அவர்கள் போகிற இடம்லாம் பேசுகிறாரு. பிரியங்கா காந்தி அவர்கள் அதை தெளிவுபடுத்திடுறாங்க. அதனால் யாருமே அதை மறுக்கலை. மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் ஒரு கடிதம் மூலமாக பாரத பிரதமர் டைம் கேட்கும்போது கூட அவர் நீங்கள் இந்த ஹிந்து முஸ்லீம்ங்கிற விஷயத்தை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சொல்கிறாரே தவிர, நாங்கள் அப்படி ரீடிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறத நாங்கள் பயன்படுத்தலைன்னு சொல்ல, ரீடிஸ்ட்ரிபியூஷனுக்கான ஃபார்முலா என்னன்னு சொல்லலை. ரீடிஸ்ட்ரிபியூஷனுக்கான ஃபார்முலா அந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லப்படலை. மாறாக திரு ராகுல் காந்தி செல்கிற இடங்கள்லாம் பூரா அவர் ரொம்ப தெளிவாக பேசுகிறாரு. நாங்கள் எக்ஸ்ரே எடுப்போம், நாங்கள் எல்லாருடைய சொத்தையும் கணக்கெடுப்போம். அந்த கணக்கெடுக்கிற மூலமாக தூதுக்கா தூது பானிக்கா பானி, பால் தனியாக தண்ணி தனியாக நாங்கள் தனியாக பிரிச்சுருவோம். அதை நாங்கள் திருப்பி ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். அதற்கான ஒரு ஃபார்முலா வைப்போம்னு சொல்கிறாங்க. அப்போ தனிநபர்களுடைய சொத்தை அவங்க எல்லாருடைய சொத்துன்னு சொல்கிறாங்க, இந்தியாவுடைய வளம் அப்படின்னு அவங்க சொல்லலை. அதை நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் பாயிண்ட். அப்புறம் இப்போ உண்மை என்ன? இப்போ இதை பேசி இதை பாரத பிரதமர் சொல்லிட்டாரு. சொன்ன உடனே என்ன ஆகிப்போச்சு? பிஜேபி மல்லாக்க கோல்ந்துருச்சா, பிஜேபி மண்ணக்க கவிருச்சா, இனிமேல் அவங்களுக்கு ஓட்டே கிடைக்காதா, ஆட்சி பிடிக்காம மொத்தம் 45 சீட்டில் பிஜேபி முடிவுக்கு வரப்போதா என்னன்னு யோசிக்க வேண்டியிருக்கு. தேர்தலுக்கு முன்னாடி இருந்த எந்த நிலைமையும் இன்னைக்கு வரைக்கும் மாறலன்னு பார்க்குறோம். தேர்தல் ஆணையம் தேதி அறிவித்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த சேஞ்சும் இல்லை. கூட்டணிகள் மாறலை, வேட்பாளர்கள் கட்சி தாவலை, வாக்குப்பதிவுனால் முன்ன பின்ன மாற்றப்படலை, பிரச்சாரம் திடீர்னு நிறுத்தப்படலை, எங்கேயுமே எந்த சேஞ்சும் கிடையாது. என்னென்னலாம் முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணப்பட்டதோ தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாடியே அது எல்லாமே அப்படியே தொடர்ந்ததுங்கிற பார்க்குறோம். எந்த சேஞ்சுமே இல்லை. தமிழ்நாட்டிலேருந்து, வெஸ்ட் பெங்கால்லேருந்து, சத்தீஸ்கர்லேருந்து, உத்தரகாண்ட்லேருந்து, ஜம்மு காஷ்மீர்லேருந்து முதல் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா முதல் கட்டத்தில் 21 மாநிலங்களில் 102 தொகுதியில் மக்களவை தேர்தலில் தேர்தல் நடந்துச்சு, வாக்குப்பதிவு நடந்துச்சு. 102 உள்ளே 7 கட்டமாக
நடக்கிறதுலையே ஹையஸ்ட் வந்து இந்த முதல் கட்டம் தான் 102 தொகுதிக்கு. இந்த 102 தொகுதியில் வந்து ஹிந்தி பேசும் மாநிலங்கள் மற்றவை அப்படின்னு நம்ம பிரிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். ஹிந்தி பேசும் மாநிலங்களில் அவங்க எப்பயுமே ராஜா, அவங்களுக்கு வந்து அடிச்சுக்க ஆளே கிடையாது. அது உத்தரப்பிரதேசத்துலேருந்து சத்தீஸ்கர்லேருந்து எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அடித்து துவம்சம் பண்ணி மேக்ஸிமம் சீட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அண்ட் ஹிந்தி பேசாத மாநிலங்கள் பார்த்துட்டு வெஸ்ட் பெங்கால்லேருந்து தமிழ்நாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஏற்பாங்க. ஜூன் 4 நம்ம பார்ப்பாங்க. அப்போ நம்ம வந்து பாஜக பெரிய அளவில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. கடந்த முறை வெஸ்ட் பெங்காலில் பெற்றதை விட, கடந்த முறை தமிழகத்தில் பெற்றதை விட அதிகமான வாக்குகளை பெறும்னு பாஜக மேலே அவ்வளவு பற்றும் பாசமும் கொள்ளாத திரு பிரசாந்த் கிஷோர் பாண்டே அவர்கள் குறிப்பிட்டிருக்காருங்கிற பார்க்குறோம். கருத்து கணிப்புகள் பூரா குறிப்பிடுதுங்கிற பார்க்குறோம். நம்ம வந்து தெளிவாக ஹிந்தி பேசும் மாநிலங்களில் அவங்க ஏற்கனவே ராஜா, மற்றவற்றில் வந்து ஒரு பெரிய வளர்ச்சி இருக்குங்கிறத எல்லாருமே ஏற்கிறாங்க. அப்புறம் என்ன மாறிச்சுன்னு தெரியல. நிதிஷ்குமார் கூட்டணிலேருந்து ஒரு மாறிட்டாரா, ஏக்நாத் சிண்டே கூட்டணிலேருந்து வெளியே போயிட்டாரா, சந்திரபாபு நாயுடு புதுசாக உள்ள வரலையா, என்ன நடந்துருச்சுன்னு பயம் வந்துருச்சு, நடுங்கிட்டாரு, என்னன்னு எனக்கு புரியவே மாட்டுது. இதோட காமெடியாக பார்த்தீங்கன்னா எதிர் சைடில், அதாவது காங்கிரஸ் சைடில் பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் கூட்டணி கிடையாதுன்ட்டாங்க. கேரளாவில் திரு ராகுல் காந்திக்கு எதிராகவே நம்ம ராஜா அவர்களுடைய மனைவி, கம்யூனிஸ்ட் கட்சியுடைய, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அகில இந்திய செயலாளர் ராஜா அவருடைய மனைவி வந்து ஆனி அவர்களை வந்து நிறுத்திட்டாங்க. வயநாட்டிலேயே இவருக்கு எதிராகவே. மேற்கு வங்கத்தில் அவங்க கூட்டணி கிடையாதுன்னு மம்தா பானர்ஜி சொல்கிறாங்க. அவங்க இந்தி கூட்டணி வெல்லும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் காங்கிரஸும் பாஜகவும் கள்ள கூட்டணி வச்சுருக்காங்கன்னு வெஸ்ட் பெங்காலில் நம்ம மம்தா பானர்ஜி பிரச்சாரம் பண்ணுறாங்க. காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் வேறுபாடு கிடையாதுன்னு கேரளாவில் கம்யூனிஸ்ட் பிரச்சாரம் பண்ணுது. பஞ்சாபில் காங்கிரஸை துரத்துவோம் அப்படின்னு ஆம் ஆத்மி பிரச்சாரம் பண்ணுது. மற்ற இடங்கள்லாம் கேட்டால் நாங்கள் வந்து இந்தி கூட்டணி வெல்லும்னாங்க. இப்படி இந்தி கூட்டணி தான் பிளவு இருக்கிறதே தவிர பாஜக கூட்டணி விரிவடைந்திருக்குங்கிற நம்ம பார்க்குறோம். அதான் முக்கியமான விஷயம் பார்க்குறோம். சரி, வாக்கு சதவீதத்தில் ஒரு பெரிய மாற்றம் வந்துருச்சா சார்? முன்னாடிலாம் 75% போலிங் ஆகும் சார் ஃபர்ஸ்ட் பேஸில். இப்போல்லாம் பாருங்கள் சார் ஒன்றுமெல்லாம் போச்சா? அதுவுமே கிடையாது, பெருசாக இல்லை. ஒரு 4% டிஃபரன்ஸ் இருக்குது. 66.1% கடந்த 2019 தேர்தலில் பதிவாயிருக்குது. முதல் கட்ட வாக்குப்பதிவில் 4% குறைவாக இந்த முறை வந்து 66.1% பார்க்கிறது. ஸோ வந்து கடந்த 2019 போன முறை வந்து 70% ஃபர்ஸ்ட் ஃபேஸில் 2019, இந்த முறை 66.1% போலாயிருக்கு. ஆனால் ஜோக்கு என்னென்னா, நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, போன முறை நடந்த அதே 102 தொகுதியில் இந்த முறை தேர்தல் நடக்கலை. இந்த முறை நடந்த 102 தொகுதியில் கடந்த முறை ஃபர்ஸ்ட் ஃபேஸில் நடக்கலை. கடந்த முறை ஃபர்ஸ்ட் ஃபேஸில் எவ்வளவுன்னு பார்க்குறாங்க, இந்த முறை ஃபர்ஸ்ட் ஃபேஸில் எவ்வளோ. இது ஒரு குத்துமதிப்பு கணக்கு, சும்மா ஒரு சொல்கிறதுக்காக. ஆனால் கடந்த முறை ஃபர்ஸ்ட் ஃபேஸில் போட்டியிட்ட தொகுதிகளே, தேர்தலை சந்தித்த வாக்குப்பதிவு சந்தித்த தொகுதிகளே வேறு, இந்த முறை சந்தித்த தொகுதிகளே வேறு. ஒரு 10-20 தொகுதிகள், 10-20 மாநிலங்கள் வந்து ஒன்றா இருக்கலாம். கிட்டத்தட்ட 21 மாநிலத்தில் 102 தொகுதியில் வந்து இந்த தேர்தல் நடந்திருக்குங்கிற பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் ஃபேஸில். ஸோ அது ஒரு கணக்கில் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் எதுவுமே மாறாம எப்படி நிலைமை மாறிச்சுன்னு சொல்றாங்கன்னு யோசிக்கணும். இங்க இருக்கக்கூடிய பாதி பேருக்கு ஹிந்தி தெரியாது. பாதி பேர்ல 80-90% பேருக்கு ஹிந்தி தெரியாது. வடக்க இருக்கக்கூடிய எத்தனை பேர்ட்ட இவங்க பேசியிருப்பாங்கன்னு தெரியாது. பேசினாங்கன்னா எவ்வளவு பேர் புரிஞ்சிருக்கும் தெரியாது. பேசினவங்க கட்சிக்காரங்களா இல்லாம, ஒரு பாகுபாடு இல்லாம, ஒரு நியாயமா நியூட்ரலா சொல்லக்கூடியவங்களா எத்தனை பேர் இருந்திருப்பாங்கன்னு தெரியாது. நம்ம வந்து அதை வந்து இயல்பா புரிஞ்சுக்கணும். ஸோ யார்கிட்ட பேசினாங்க, என்ன கண்டுபிடிச்சாங்க, என்ன தெரிஞ்சது, எக்ஸிட் போல் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஃபேஸுக்கான எக்ஸிட் போல் பண்ணிவிட்டு அவங்க ஜூன் 2 மேலே தான் அதை ரிலீஸ் பண்ண முடியும். நம்ம வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் பண்ண முடியாது. 7 ஃபேஸும் முடிகிற வரைக்கும் யாருமே தமிழ்நாட்டில் இல்லை, வெஸ்ட் பெங்காலில் இல்லை, யாருமே பண்ண முடியாது. இன்னும் யோசிச்சிங்க பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் பெங்கால்லாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நான் அந்த ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, மால்டா நார்த்தில் பதிவு பண்ணும்போது இளைஞர்கள் கூட்டம் வந்து, அதாவது 40 இல்லை 30 வயசு கீழே இருக்கக்கூடிய இளைஞர்கள் கூட்டம் அலையா உட்கார இடம் இல்லாமல் நிற்கிறதுக்கு அவ்வளோ கூட்டம். அவரே வந்து இவ்வளோ வந்து ஆர்ப்பரிச்சு இருந்தீங்கன்னா பின்னாடி இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே நான் பேசுகிறத கேட்காதுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து ஒரே ஆர்ப்பரிப்பு. மோடின்னு அவ்வளவு கூட்டம். பார்த்தீங்கன்னா 30 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய இளைஞர்கள். ஜம்மு காஷ்மீரில் மோர் தென் 50%, 57-60%, அதாவது தமிழ்நாட்டுக்கு இணையாக, தமிழ்நாட்டுடைய நகர்ப்புறங்களுக்கு இணையாக வாக்குப்பதிவு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நடந்துகிட்டு இருக்கு. அது வந்து வாக்குப்பதிவு நடக்குமா, வாக்குப்பதிவு நடந்த வரலாறு உண்டா, அங்கே வந்து கல்லெறி நடந்தது, துப்பாக்கிச்சூடு நடந்தது, வேட்பாளர் கொல்லப்பட்டார் அப்படின்னு நடந்துட்டு இருந்த காலத்தில் ஒரு பஞ்சாயத்து இல்லாமல் பியூட்டிஃபுல்லாக அங்கே வந்து வாக்குப்பதிவு நடந்துட்டு இருக்கு. அப்போ என்ன மாறிடுச்சுங்கிறது புரியல. என்ன மாறி இருக்கு அப்படின்னா, பாஜக இந்த தேர்தலுடைய போக்கே மாற்றிருச்சு. அதுதான் உண்மை. என்னென்ன, இவங்க வந்து காங்கிரஸ் கட்சி ஆக்சுவலாக கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி ராஜஸ்தானில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசுறதுக்கு முன்னாடி வரைக்கும், ஒரு 10 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுடைய நெரேட்டிவ், காங்கிரஸ் கட்சியோட நெரேட்டிவ் என்னவா இருந்ததுன்னா, எங்களுடைய தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகன். இந்த தேர்தல் அறிக்கையில் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு நாங்கள் வந்து 1 லட்ச ரூபா ஆண்டுதோறும் கொடுப்போம், இளைஞர்களுக்கு 1 லட்ச ரூபா ஆண்டுதோறும் கொடுப்போம் அப்படின்னு எப்படி தமிழ்நாட்டில் வந்து மாதந்தோறும் 1000 ரூபா கொடுப்போம்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்களோ, வருஷத்துக்கு 12,000 ரூபா கொடுத்துட்டு இருக்காங்களோ குடும்ப தலைவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் தகுதி வாய்ந்த குடும்ப தலைவர் சொல்லிட்டு இன்னைக்கு வந்து 1,12,00,000 பேருக்கு வந்து தமிழ்நாட்டில் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை மாதிரி வந்து இவங்க யாருக்குன்னு சொல்லாமல்
இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்குன்னு சொல்லியிருக்காங்க, இளைஞர்களுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து ஒரு கட்டம் மேலே போய் திரு ராகுல் காந்தி அவர்கள் கொச்சைப்படுத்தும் விதமாக இந்த ரோட்டில் உட்காந்துக்கிட்டு ரீல்ஸும் ஃபேஸ்புக்கும் வந்து டிக்டாக்கும் பார்த்துட்டு இருக்கிறாங்களே இந்த பசங்க, அவங்களுக்கெல்லாம் வருஷம் வருஷம் 1 லட்ச ரூபா நாங்கள் கொடுப்போம், மாதம் 8000 ரூபா டக்குன்னு நாங்கள் போட போகிறோம் அப்படின்னு இந்த வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய இளைஞர்களை இன்னும் இழிவுபடுத்தும் விதமாக அவன் வேலையில் தான் சுற்றிட்டு இருக்கான், ரீல்ஸ் பார்த்துருக்கான், டிக்டாக் பார்த்துருக்கான், ஃபேஸ்புக் பார்த்துட்டு இருக்கான், அவனுக்குலாம் நாங்கள் 1 லட்ச ரூபா கொடுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு இழிவுபடுத்துறதுக்கான சென்ஸில் கொண்டு போய் சொல்லிட்டார். அப்போ இந்த விஷயத்தை அவங்க அதை தான் ஹைலைட் பண்ணிட்டாங்க. நாங்கள் ஆண்டுதோறும் 1 லட்ச ரூபா இளைஞர்களுக்கு, ஆண்டுதோறும் 1 லட்ச ரூபா பெண்களுக்கு சொல்லிட்டு இருந்த விஷயத்தை டபக்குன்னு ஒரு மேட்டரை போட்டு சொத்து கணக்கை காலி பண்ணி கொண்டு வந்து சொத்துக்களை பூரா பறிமுதல் பண்ண போகிறாங்க, சொத்தை பூரா தாலியை வரைக்கும் விட்டு வைக்க மாட்டாங்க பார்த்துக்கோ அப்படின்னு அந்த நெரேட்டிவே மாற்றிருச்சு பாஜக. இதுதான் மாறி இருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க, பாஜக இவங்க காங்கிரஸ் கட்சி ஃபிக்ஸ் பண்ண ஒரு நெரேட்டிவை மாற்றிருச்சு. 1 லட்ச ரூபா ஆண்டுதோறும் கொடுக்க போகிறோம்னா எந்த ஒரு ஏழை பாலைக்கு ஒரு மாதத்துக்கு 8500 ரூபா அப்படின்னா ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கும் ஒரு இளைஞனுக்கும் கிடைக்கிது அப்படின்னா 17000 ரூபா ஒரு மாதத்தில் ஒரு வீட்டுக்கு வருது அப்படின்னா அது வந்து இந்திய பொருளாதார நிலைமையை பொறுத்தளவுக்கு, இந்திய கிராமப்புறங்களை பொறுத்தளவுக்கு, ஏழைகளை பொறுத்தளவுக்கு இன்னுமே கூட கிட்டத்தட்ட ஒரு 20-25 கோடி பேர் வந்து இந்தியாவில் 140 கோடி பேரில் வறுமை கோட்டு கீழே இருக்கிறாங்கன்னு இன்றைக்கும் கணக்கு சொல்ல ஒரு 20 கோடியிலேருந்து 25 கோடி வரைக்கும் இருக்கிறாங்கன்னு. அப்போ வறுமை கோட்டு கீழேன்னா ஒரு நாளைக்கு 50 ரூபாய்க்கு வழி இல்லாமல் ஒரு மாதத்துக்கு வந்து 1500 ரூபாய்க்கு கூட வழி இல்லாமல் இருக்கிறவங்க. அப்போ அவங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து 17000 ரூபா மாதத்துக்கு ஒழுகும் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அப்பேற்பட்ட ஒரு மேட்டரை அவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி நெரேட்டிவ் செட் பண்ண பார்த்ததை பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஒரே ஒரு ட்விஸ்ட்டை போட்டு டப்புன்னு அந்த பக்கம் திருப்பி விட்டுட்டு முழுக்க ஐயோ சொத்து ஆட்டை போட போகிறாங்களாம்ல, அப்படி நம்ம காசு எடுத்துருவாங்களாமே, தாலி வரை விட்டு வைக்க மாட்டாங்களான்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி பரித வச்சு நாங்கள் அப்படி சொன்னோம், நாங்கள் அப்படி அர்த்தத்தை சொல்ல, நாங்கள் சொன்ன அர்த்தம் தெரியுமான்னு ஆச்சா பூச்சான்னு போயிட்டு இருக்கே தவிர வேற யார்ட்டையும் உருப்படியான ஒரு பதில் கிடைக்கல. அப்போ என்னென்ன, இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள்லேருந்து அகில இந்திய காங்கிரஸ் கட்சி வரைக்கும் எல்லோரும் பாஜக தோற்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அவர்களுடைய ஆசையை ஜூன் 4ஆம் தேதி வரைக்கும் சொல்லிக்கொள்ள முடியும், அதற்கு எந்த தடையும் இருக்காது என்பதனால் அவருடைய அபிலாஷைகளாக வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் நடக்கப் போவது அது அல்ல. 400 பாஜகவுடைய லட்சியம், 370 பாஜக கூட்டணிக்கு நிச்சயம். மீண்டும் இந்த நிகழ்ச்சி சந்திப்போம். அதுடன் நன்றி, வணக்கம்.